ஹாய் அண்ட் வெல்கம் டு சினிமா வியூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சதீஷ் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க வித்தை காலம். ஏர்போர்ட் லாக்கர் ரூம்னா பறக்கிற ஏரோப்ளேன்லேயே கொள்ளடிப்பான். வர சொல்லிட்டா வித்தை காலம் படத்துல பேர்ல மட்டும்தான் வித்தைன்னு இருக்கு. படத்துல அவங்க ஒரு வித்தையும் காட்டல. சதீஷ் லைட்டா தான் ஹீரோவாக ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல. அவர் ட்ரை பண்ணி ஒரு 2 படம் ஓரளவுக்கு டீசனாக முடிச்சு அடுத்த ஒரு ரிலீஸ் பண்ணிக்க படம் தான் இந்த வித்தை காலம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்துக்கிட்டோம்னா, கதை அப்படிங்கிறது எதை சொல்றேன்னு தெரியல. ஏன்னா இது வந்து நான்லீனாக கட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேர் வழின்னு ஒன்றுமே புரியாத மாதிரி கடைசி வரைக்கும் கொண்டு போய் தள்ளிட்டாங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு ஓரளவு சொல்லணும்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேட்டு இருக்காப்புல. அவருக்கு கீழே 3 ரவுடிங்க இருக்காங்க. அந்த 3 ரவுடிங்களும் சேர்ந்து சேட்டை போட்டு தள்ளிட்டு அவங்க பெரிய ரவுடி ஆகிறேன் அப்படின்னு ஆகிறாங்க. ஹீரோட அப்பா வந்து மெஜிஷியனாக இருக்காப்புல. அவர் வந்து ஹீரோவுக்கு சின்ன பையனாக இருக்கும்போதே வந்து மேஜிக்லாம் சொல்லி கொடுத்துருக்காப்புல. அதுக்கப்புறம் கட் பண்ணி 30 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து சதீஷ் வந்து மேஜிக் மேனாக இருக்காப்புல. அதே அந்த 3 போடுதல் ரவுடிகளும் வந்து பெரிய டாலா மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சதீஷ் வந்து அவங்களோட கடல் வாழ்க்கைக்குள்ள வந்து எப்படி போறாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பேருக்கும் சதீஷ்க்கு என்ன சம்மந்தம், என்ன பண்ணாரு அப்படிங்கிறதான் கதைன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன் பிளே தான். ஸ்க்ரீன் பிளே வந்து நான் கட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேர் வழின்னு வந்து ஃபர்ஸ்ட் திடீர்னு சதீஷை மேஜிக் பண்ணுறதை காட்டுறாங்க. அப்புறம் 3 பேர் டானாக்கிறத காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா சதீஷ் ஹாஸ்பிட்டல் இருக்காப்புல. என்ன நடக்குது அப்படின்னு நமக்கே ஒன்றுமே புரியல. ஒரே குழப்பமா இருக்குனே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்லே போகுது. சரி, அப்படித்தான் போகுதுன்னு பார்த்தா இன்டர் பிளாக்ல ஏதாவது ட்விஸ்ட் முடிக்காம பார்த்தா அதுவும் கிடையாது. இன்டர் பிளாக் அதோட குழப்பமா முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறதுக்கு பேர் வழின்னு அடிச்சு நிமித்திட்டாங்க. என்னடா இது அப்படின்னு வந்து பார்க்கவே முடியல அப்படிங்கிற பண்ணி வச்சிட்டாங்க. அதுபோக இதுல வந்து ஒரு போலீஸ் அம்மா வருது. அந்த அம்மாவுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து ஒரு கேஸெல்லாம் ஹேண்டில் பண்ண சொல்றாங்க. சாரி, போலீஸ் இல்லை, அவங்க ஜேர்னலிஸ்ட். அந்த அம்மா வந்து கேஸை ஹேண்டில் பண்றேன் அப்படின்ட்டு ஒரு கேஸ்க்குள்ள இறங்குது. அப்புறம் மொத்த சதீஷ் அந்த அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணி அந்த அம்மாவை கூட்டிட்டு போறாப்ல. அப்புறம் மொத்தம் அவங்க சம்மந்தமான சீனே கிடையாது. அப்புறம் மொத்தம் நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு ஒரு சீன்ல வந்து அந்த அம்மா பேசுது. இவங்க 2 பேத்துக்கு மூலம் என்ன சம்மந்தம் வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி வந்து பல கதைகள் பல கோணங்கள்ல ஓடுது. கடைசியில வந்து கேட்டா கடைசியில ஒரு டிஷ் வச்சு இவங்க எல்லாரும் இன்டர்லிங்க்டு தான் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறேன் அப்படின்னு ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து இதெல்லாம் எந்த ஒரு லாஜிக்கு அப்படிங்கிறதான் தெரியல. அதுக்கப்புறம் வந்து சம்மந்தமே இல்லாம சரி, சீன்ல ஏதாவது மாஸ் இருந்தா பரவாயில்ல, இல்லை ஹீரோ மாஸ் காட்டினா பரவாயில்ல, அதுக்கு வந்து ஸ்லோ மோஷன் பேக்ரவுண்டு அப்படின்னு தான் போட்டா பரவாயில்ல. சம்மந்தமே ஏதாவது சும்மா தான் வரான் பாரு அப்படின்னு சொல்றாங்க. சதீஷ் நடந்து வர்றாரு, அதுக்கு பிஜிஎம் போடுறேன், ஸ்லோ மோஷன் போடுறேன்னு போட்டு வச்சு அதுக்கு மாசுன்னு காட்டியிருக்காங்க. அது ஒரு சீன்ல காமெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அதை வேணா பாக்குறப்பா இருந்தது. அது அவர் பல சீன்ல மாசுன்னு சொல்லி பண்றாரு. அதெல்லாம் யார் பாக்குறது அப்படின்னு தெரியல. அப்புறம் வந்து சதீஷ் படம், அப்ப காமெடி இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் போவாங்க. அப்படி போனோம்னா நமக்கு வந்து ஆப்பூச்சி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். காமெடி அப்படிங்கிறது ஒரு கடுகளவு குடங்கி தெரியல. எங்கிட்டாவது அங்கிட்டு இங்கிட்ட ஆனந்தராஜ் கவுண்ட் அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் ஏதாவது காமெடின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. மற்றபடி வந்து காமெடி நம்ம படம்குள்ள தேட வேண்டியதா இருக்கும். அப்புறம் வந்து கதை வந்து மோஸ்ட்லி ஏர்போர்ட்ல போகிற மாதிரி இருக்கும் செகண்ட் ஹாஃப்லாம். அதனால வந்து சினிமாட்டோகிராஃபி அப்புறம் எடிட்டிங்கு அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஓகேவா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் வந்து ஓகேவா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நடுவில் வந்து சம்மந்தம் இல்லாமல் பாட்டெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. கதை இங்கே போயிட்டு இருக்கும். அதான் எல்லாம் சம்மந்தமெல்லாம் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் இதுவும் ஒரு பாட்டெல்லாம் போட்டு வச்சு எங்கே போகிற மாதிரியாத்தான் என் மேலே வந்து ஏறாத்தா அப்படின்னு ஓட்டி வச்சிருந்தாங்க. எதுக்கு அந்த பாட்டெல்லாம் போட்டு நம்மளை படாதப்படுத்துறாங்கன்னு தெரியல. இந்த படத்துல என்னதான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தா, ஏதோ சதீஷ் டான்ஸ் ஆட ட்ரை பண்ணியிருக்காரு, நடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு, அது நல்லா இருந்துச்சு. ஆனந்தராஜுக்கு வந்து வழக்கம் போல ஒரு ரோல் தான், அவர் வந்து ஓகேவா பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் வந்து இந்த பழைய பாட்டுலாம் டான்ஸ் ஆடும்போது ஒரு சைனாக்கார மாதிரி ஒருத்தர் வந்து நடுவில் ஆடிட்டு இருப்பாரு. இந்த சித்தா படத்துல கூட குறுக்காவா இருப்பாப்புல. அவர் இந்த படத்துல வந்து காமெடி பண்றேன் அப்படின்னு நிறைய லீடு காமெடி மாதிரி பண்ணியிருப்பாப்புல. அந்த காமெடியெல்லாம் வந்து சிரிக்கும்படியா இருந்துச்சான்னு கேட்டா அங்கங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த படத்தை வந்து நம்ம ஒரு சீனா வந்து நம்ம சொல்லணும்னா சொல்லும்போது வந்து நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதை வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேட்டிவா போறாங்க, த்ரில்லா அப்ரோச் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நல்லா இருக்கு. பட் படமா நம்ம பார்க்கும்போது பார்க்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சீன் வந்து ஒருத்தர் வந்து ஒரு காமெடி சீனு, அதில் வந்து ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ற அப்படின்னு சரி ஹெல்ப் பண்ணிருப்பாரு. ஆனா இப்போ ஒரு ரவுடிங் வந்து கேட்கும்போது அவர் எஸ்கேப் போயிடுவாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாஜி மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்து அவர்கிட்ட அடிக்க போறோன்னு போவாரு. இந்த சீனை கேட்கும்போது நல்லா இருக்கும். ஆனா அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பே வர மாட்டேங்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு அதில் எக்ஸிகியூஷன்லாம் ஏதோ பிரச்சனை.
மொத்தத்தில் இந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டா நல்லா எழுதியிருக்காங்க, நல்லா எடுத்திருக்கலாம் அப்படின்னு வேணா சொல்லலாம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 4/10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.